பாருங்கள், மிக இலகுவான ஒரு வினா. பாருங்கள், 4 மனிதர்கள் ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 6 நாட்கள் எடுப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. பாருங்கள், 4 மனிதர்கள் ஒரு குறித்த வேலையை செய்து முடிப்பதற்கு 6 நாட்கள் எடுப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அப்ப 4 மனிதர்களுக்கு 6 நாட்கள் எடுக்கும் அந்த வேலையை செய்து முடிக்க. அவர்கள் 3 நாட்களுக்கு வேலை செய்த பின்னர் மேலும் 2 மனிதர்கள், அப்ப பாருங்கள், ஏற்கனவே 4 மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் 3 நாட்கள் வேலை செய்த பின்னர் மேலும் 2 மனிதர்கள் இக்குழுவோட சேர போயினோம். அப்ப ஏற்கனவே எங்கள்ட்ட எத்தனை பேர் இருக்கணும்? 4 மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்ப என்ன எத்தனை பேர் வர போயினோம்? 2 பேர் வந்தா தற்போதுள்ள மனிதர்கள் 4 2 6. அப்ப தெளிவா பார்த்துக்கொள்ளணும். கேள்விய வடிவ வாசிக்கே நீங்கள் அதை ஒன்றோடொன்று இணைத்து பார்த்து கொண்டு போகணும். பாருங்கள், அப்ப 2 மனிதர்கள் இக்குழுவுடன் சேர்ந்தால் அவ்வேலையை மேலும் எத்தனை நாட்களில் செய்து முடிக்கலாம்? அப்ப முதலாவது தந்த வசனம் பாருங்கள், 4 மனிதர்கள் ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு 6 நாட்கள் எடுக்கும். அப்ப 4 மனிதர்களுக்கு 6 நாட்கள் எடுக்கின்றது என்றால் அந்த வேலையின் அளவை நாங்கள் மனித நாட்கள்ல மிக இலகுவா சொல்லலாம். அப்ப பாருங்கள், வேலையின் அளவு பாருங்கள் 4 மனிதர்களுக்கு 6 நாட்கள் எடுக்கின்றது. ஆகவே 6 4 24 மனித நாட்கள். இது வேலையினது அளவு. வேலைன்ற மொத்த அளவு நாங்கள் மனித நாட்கள்ல கண்டுட்டோம். இப்ப அதுல 3 நாட்கள் வேலை செய்கிறாங்க. இந்த 4 மனிதர்களும் 3 நாட்களும் வேலை செய்ய போயிடும். அப்ப 3 நாட்கள்ல அவர்கள் வேலை செய்து முடித்த அளவை காண முடியுமா இல்லையோ? அப்ப பாருங்கள், 3 நாட்களில் நிறைவு செய்த வேலை பாருங்கள், நிறைவு செய்த வேலை எவ்வளவு? பாருங்கள், எத்தனை மனிதர்கள்? 4 பேர் 3 நாட்கள்ல. அப்ப 4 தர 3 பாருங்க, மொத்தம் 6 நாளையில 2 முழு வேலையும் வேண்டாம், அரைவாசி வேலை முடிஞ்சிருக்கு 3 நாளையில. ஆகவே 12 மனித நாட்கள். 12 மனித நாட்கள். அப்ப பாருங்கள், இப்போது 24 மனித நாள் வேலையில 12 மனித நாள் வேலை முடிஞ்சுது. அப்ப எஞ்சி உள்ளது எவ்வளவு? அரைவாசி. அந்த 12 மனித நாள் வேலை. அந்த வேலையை செய்ய போவது எத்தனை பேர்? மேலும் 2 பேர் வந்திருக்கணும். பாருங்கள், மேலும் 2 மனிதர்கள் இக்குழுவுடன் இணைந்தால், அப்ப இப்ப ஏற்கனவே எங்கள்கிட்ட 4 பேர் இருக்கணும். அப்ப 2 பேர் சேர்ந்தா இப்ப என்ன? எஞ்சி உள்ள வேலையை முடிக்க போவது 6 பேர். அப்ப பாருங்கள், தற்போது தேவை எஞ்சியுள்ள வேலையை முதல் காணுவோம். எஞ்சியுள்ள வேலை பாருங்கள், எஞ்சியுள்ள வேலை 24 சாயா 12. 24 மனித நாள் மொத்த வேலை. அதுல 12 மனித நாள் முடிஞ்சுது. அவ எஞ்சியது 12 மனித நாட்கள். இந்த 12 மனித நாட்கள் வேலையை இருந்தால் 6 பேர் செய்ய போறோம். ஏற்கனவே 4 பேர், இப்ப 2 பேர் சேர்ந்துட்டு அப்ப மேலும் எத்தனை நாள் தேவை? அதான கேள்வி. மேலும் தேவையான நாட்கள். மேலும் தேவையான நாட்கள். மேலும் தேவையான நாட்கள் பாருங்கள், எவ்வளவு? 12 மனித நாள் வேலையை 6 பேர் செய்ய போல. 4 பேர் இல்லை, 2 பேர் கூடிட்டது. ஆக என்ன? 2 நாட்கள். அப்ப பாருங்கள், நாங்கள் நேரடியாக எழுதலாம். பாருங்கள், 6 4 24 மொத்தம் மனித நாள் வேலை. அதுல அரைவாசி நாள் 3 நாள் வேலை முடிஞ்சுது. அப்ப நான் 12 மனித நாள் வேலை முடிஞ்சுது. அப்ப 24 மனித நாள் வேலையில 12 மனித நாள் வேலை முடிஞ்சா இயது 12 மனித நாள் வேலை. அந்த 12 மனித நாள் வேலையை எங்கள வளமையா இருந்த 4 பேரோட மேலும் 2 பேர் சேர போயினோம். அப்ப 6 பேர் சேர்ந்து செய்ய போயினோம். ஆகவே 6 பேருக்கும் எவ்வளவு? 12 × 6 2 மனித நாட்கள். மிக இலகுவா நாங்கள் எழுதி கொள்ளலாம். நாங்கள் இப்போது இந்த படிமுறையாக எவ்வாறு எழுதலாம் என பார்த்திருக்கிறோம். மற்றபடி நீங்கள் இலகுவாக எழுதி கொள்வது சுலபம். அப்ப நாங்கள் பாருங்கள், ஒவ்வொரு படிமுறையாக எவ்வாறு விட வந்ததென்றதை எழுதியுள்ளோம். கட்டாயம் இது உங்களுக்கு முக்கியம். இவ்வாறு தெரிந்தால்தான் அவ்வாறான வேறு வினாக்கள் வரும்போது சுலபமாக உங்களால் விடையளிக்க முடியும். அடுத்து பார்ப்போம்.